ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 16வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நம்முடைய அனுதின வாழ்க்கை வெற்றியுள்ளதாகவும் சமாதானம் நிறைந்ததாகவும் இருக்கும்படிக்கு இந்த வேத வசனம் நமக்கு மிக அருமையான அறிவுரையை வழங்குகின்றது. அது என்னவென்றால், நாம் எப்பொழுதும் தேவனோடு இருக்க வேண்டும் என்பதுதான். ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தரோடு நாம் இருக்கும் பொழுது அந்த நாள் ஆசீர்வாதமான நாளாயிருக்கும். அந்த நாளில் நாம் சந்திக்கின்ற, செய்கின்ற, கடந்து செல்லுகின்ற எல்லா காரியங்களிலும், சூழ்நிலைகளிலும் நமக்கு சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், வெற்றியும் இருக்கும். காலையில் எழுந்தவுடனே, ஆண்டவரே, இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து தாரும், இந்த நாள் முழுவதும் என்னோடு இருந்து என்னை வழிநடத்தும், என்னை காத்து கொள்ளும், எனக்கு எல்லாவற்றிலும் நீர் உதவியாக இருந்தருளும் என்று கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த நாளின் துவக்கம் அற்புதமான துவக்கமாயிருக்கும். நம்முடைய படிப்போ அல்லது அலுவலகம் சார்ந்த வேலைகளோ, பிற காரியங்களோ, பிரயாணமோ, மற்ற எந்த காரியம் இருந்தாலும் அவைகளை காலையிலே எழுந்ததும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து அந்த காரியங்களை செய்கின்ற போது, இப்பொழுதும் நீர் என்னோடு துணையாய் இருந்தருளும் ஆண்டவரே என்று கர்த்தரிடத்தில் அர்ப்பணித்து அவருடைய உதவியை கேட்டு பெற்றுக்கொண்டு அந்த காரியங்களை செய்யும் பொழுது அவையெல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாயிருக்கும், சந்தோஷமாயிருக்கும், வெற்றியாகவும் இருக்கும். பிற மனிதர்களோடு பழகுகின்ற நேரங்களிலும் பிரச்சனைகள், குழப்பங்கள், துன்பங்கள், சோதனைகள், கடினமான சந்தர்ப்பங்கள், இவைகளெல்லாம் நாம் கடந்து செல்லும் பொழுதும் என்னோடு இரும் ஆண்டவரே என்று கர்த்தரை நம்மோடு வைத்து கொள்ளும் பொழுது அவர் நமக்கு ஆலோசனை கர்த்தராகவும், பாதுகாக்கிறவராகவும், துணை நிற்கிறவராகவும், ஆலோசனைகளை தருகிறவராகவும், எல்லாவற்றிலும் நம்மோடு இருந்து நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராகவும் இருப்பார். ஆகவே நாம் செய்கின்ற காரியங்களிலே கர்த்தர் நமக்கு துணையாய் இருக்கும் பொழுது அந்த நாள் ஆசீர்வாதமான நாளாகவும் வெற்றியுள்ள நாளாகவும் இருக்கும். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக ஒவ்வொரு நாளும் பாவம் செய்யாமல், தவறோ தீங்கோ பிறருக்கு விளைவிக்காமல், யாருடைய மனவேதனைக்கும் கண்ணீருக்கும் காரணமாய் இராதபடி நாம் பிறருக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழுகிறதற்கும் தேவனோடுள்ள ஐக்கியம் நமக்கு பேருதவியாக இருக்கும். ஆகவே ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தரோடு இருப்போம், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வோம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு காரியங்களிலும் நாங்கள் உம்மோடு இருக்கவும், உம்மை குறித்த நினைவுகளோடு இருக்கவும், உம்முடைய துணையோடு ஒவ்வொரு காரியங்களை கடந்து செல்லவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் தனித்து எந்த காரியத்திலும் செல்லாமல் உம்மோடு சேர்ந்து ஒவ்வொரு காரியங்களிலும் செயல்பட எங்களுக்கு உதவி செய்தருளும். வழுவாதபடி காக்கிற, வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தருடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.